அங்கே நான் முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டர் எப்படி இருக்காருன்னு கேட்கேன். பாஸ்டர் சபையை பூட்டிட்டாங்க, ஊழியம் பூட்டி போயிட்டு. ஏன் என்னன்னாச்சு? நல்ல ஒரு சபை, நல்ல ஒரு ஊழியம், கஷ்டம் பயங்கரமான நெருக்கத்துக்கு நடுவில் அவர் ஊழியம் செய்துட்டு இருந்தார். ஊழியம் பூட்டிட்டு, சபை பூட்டிட்டு, எல்லாம் பூட்டிச்சு. இப்போ சும்மா இருக்கு. அவர் வெளிநாடு போயிட்டார். ஏன் என்ன? அவங்க வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு நபர்னாலே, உள்ளே இருந்த பிரச்சனையினாலே வந்துட்டு இருந்த ஜனங்கள் நின்று ஆலயம் பூட்டப்பட்டு இன்றைக்கி வீட்டுக்கு மேலே ஆலயம், ஜனங்கள் அந்த போலீஸோ காவல்துறையோ இப்போ சீல் பண்ணதில்லை, இவங்களே பூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? இன்றைக்கி நிறைய ஆலயங்கள் எல்லாம், சபைகள் எல்லாம் பாழாக்கப்படுவதற்கு காரணம் உள்ளே இருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் பொல்லாதவைகளை மாறும் பொழுது அந்த இடமெல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற புரிந்து சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவியா 2 பேரை கர்த்தர் வைக்கிறார். உள்ள இருதயம் பொல்லாததாய் மாறாதது வரை கணவனும் மனைவி என்னைக்குமே இது தேவன் எனக்கு தந்தது, எனக்கு ஏற்ற துணையாய் கர்த்தர் தந்தார்னு மனைவி எத்தனை நாட்கள் கணவன் வைத்திருக்கிறானோ, எத்தனை நாட்கள் மனைவி தன் கணவனை இது எனக்கு ஏற்ற துணையாய் தேவன் தந்தது என்கிற ஒரு மனதோடு கூட இருக்கிறாங்களோ, அதுவரை அந்த குடும்பத்துக்குள்ள அழிவும் வராது, பிசாசும் உள்ள வர முடியாது. என்னைக்கு அங்கே இருதயத்தின் எண்ணம் குடும்பத்துக்குள்ள பொல்லாததாய் மாறி, உனக்கு அப்பா செய்தார், உனக்கு அம்மா செய்தார், உனக்கு அண்ணன் செய்தான், உனக்கு தம்பி செய்தான், இந்த பொல்லாத எண்ணம் என்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள வருதோ புரிந்து கொள்ளுங்க, அந்த குடும்பத்துக்கும் அழிவின் காலம் ஆரம்பம். அப்ப வசனம் சொல்லுது, இருதயம் எந்த இடத்துல பொல்லாததா இருக்கிறதோ அந்த இடத்துல தேவன் கிரியை செய்ய முடியாத அழிவுதான் உண்டாகும். இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில தாங்களே தேவன் ஆசீர்வாதத்தை சபைக்குள்ள கொண்டு வந்த பிறகு தாங்களே அழிவை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்களே அழிவை உருவாக்குறோம். எனக்கு ஒருக்கா இந்த இடத்துல வந்திருக்கிற இந்த வார்த்தை கேட்கிற நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் அன்னைக்கு அழிவை கட்டளையிடுவதற்கு காரணம் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணம் பொல்லாததா இருந்தது. மனுஷனுக்கு இருதயத்தின் எண்ணம் பொல்லாதது, அதனால தானே தனக்கு அழிவை உருவாக்கி கொண்டான். வேற ஒருத்தன் அழிக்க வேண்டியதில்லை, தானே தனக்கு அழிவு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படிதான். உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. நீ வந்திருக்கிற சபைக்குள்ள மற்றவர்களை குறித்து உன் இருதயம் எப்படி இருக்கு? மற்றவர்களை குறித்து வசனம் சொல்லுது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் என்றால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்ப நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். கிட்ட பக்கத்துல உட்கார்ந்து ஆராதிக்கிறவங்களை குறித்து எப்படி இருக்கு? பக்கத்துல இருந்து ஆராதி தப்பு செய்யாத மனுஷன் யாரும் இல்லை, நம்ம பற்றி பேசாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் ஒரு சபை என்பது ஒரு தகப்பனுடைய தோட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஒரே அப்பத்தை ஒரே ரசத்தை நம்ம புசித்து பானம் பண்ணுகிறோம். நீங்களும் நானும் ஒரு தகப்பன் தாயுடைய பிள்ளைகளாக இருக்க. எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சபைக்குள்ள ஏழன் இல்லை, பணக்காரன் இல்லை. சபைக்குள்ள உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி கிடையாது. சபைக்குள்ள ஆண்டவர்கள் சபைக்கு உள்ள படித்தவன் படிக்காதவன் கிடையாது. ஆண்டவருடைய சபைக்குள்ள பணக்காரன் ஏழை கிடையாது. எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்தில் வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டை நீங்க வாசித்தா தெரியும். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இந்த ஜனங்களுக்கு நியாயம் இப்படி நான் சொல்லுகிறது எல்லாம் இவர்கள் கடைசி வரை கை கொண்டாங்கன்னா நான் இந்த ஜனத்தை ஆசீர்வதித்து எல்லாத்திலையும் உயர்த்துவேன். அதில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீதிமானுக்கு நீதியாய் நீ நியாயம் செய்யணும், அநீதியாய் வருகிறவனுக்கு அநீதியா நீ நீதியுள்ள நியாயத்தை, நீ நியாயத்தை மறைத்து பேசாத, நியாயம் நீதி நியாயமா இருக்கணும். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நீதிமான் உன்கிட்ட வந்தா அவனுக்கு தவறுதலான அவனுக்கு தீர்ப்பு கொடுக்காத. அவன் செய்த தப்பு செய்யாம வந்தானா, தப்பே செய்துட்டு நீதிமானா நடிக்க வாரானா, தப்பு தான். நீதி செய்யும் போது நியாயம் செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது அதை தெளிவா சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள 1000 நம்மளை பற்றி பேசலாம், பல விதங்களில் நமக்கு கூட இருக்கிற விசுவாசிகளை சொந்தக்காரங்களே செய்யலாம். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவர் இந்த வசனத்தின்படி சொல்லுகிறாரு, நம்முடைய இருதயத்தின் எல்லா எண்ணங்களும் எப்படி இருக்கு ஆராய்ந்து பாருங்க. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சபைக்குள்ள வந்திருக்கிறேன், என் பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை குறித்த எண்ணம் எனக்குள்ள எப்படி இருக்கு? என் பக்கத்தில் இருக்கிறவங்க பிள்ளையை குறித்த எண்ணம் எனக்கு எப்படி இருக்கு? என் பக்கத்தில் இருக்கிறவங்களை குறித்த எண்ணம் எப்படி இருக்கு? வேதம் சொல்லுகிறது, எங்கே என் நாமத்தினால 2-3 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் என்னுடைய நாமத்தினால நீங்க எங்க எதை கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு அருளுவேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரமே. ஒரு மனம் இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் இல்லை, ஒரு மனம் இல்லாத இடத்துல உயர்வு இல்லை, ஒரு மனம் இல்லாத இடத்துல நன்மை இல்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இன்னைக்கு சபைகள் எல்லாம் இன்னைக்கு அந்த இருதயங்களில் பொல்லாத சிந்தைகள் வருவதற்கு சபைகளுக்குள்ள காரணம் என்ன? பதவி போட்டிகள். எந்த ஆலயத்தை எடுங்க, பெந்தேகோஸ்தே சபைகளுக்குள்ளே வந்துட்டு பதவி போட்டிகள். இதனால தான் அந்த பதவிக்காக எலெக்ஷன் அது இதுன்னு வச்சு அந்த பதவிக்காக மனுஷனுக்கு இருதயம் பொல்லாது. அவனை எப்படி வராமாக்கலாம், அவனை எப்படி அழிக்கலாம், அவனை எப்படி தகர்த்துட்டு நம்ம அந்த பதவியில் வரலாம். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபைகளுக்குள்ள கூட இது இருக்கு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ ஜனமே, பிசாசு எந்த விதத்தில் நம்ம இருதயத்தை அக்கிரம சிந்தை கொண்டு வருவதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆராதிக்கிற
ஆராதிக்கிற இடத்துல நம்ம எல்லாம் ஒரு அப்பாய்க்க பிள்ளைகள், ஆராதிக்கிற இடத்துல ஆண்டவருக்கு அற்புதம் வெளிப்படணுமா, ஒரு மனம் இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி மனசுக்குள்ள இவன் எப்படிப்பட்ட எனக்கு தெரியாதா, இவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா, இவனுக்கு குடும்பம் எப்படிப்பட்டது தெரியாதா, இதை நம்ம எண்ணத்தை மனசுக்குள்ள வைத்து ஆராதித்தால் ஒரு நாள் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நான் சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருக்கிறேன். ஒரு தகப்பன் ஒரு நாள் ஒருத்தனை கூப்பிட்டு, நான் சின்ன வயசுல படிச்ச ஒரு சொல்லி தந்ததா படிச்ச ஏதோ ஞாபகம் இருக்கு, ஒரு கட்டு விறக பிள்ளைகள்கிட்ட எடுத்துகிட்டு வர சொன்னாராம். ஒரு கட்டு விறகு எடுத்துகிட்டு வந்து ஒரு பையனை பார்த்து சொன்னாராம், மக்களை இதெல்லாம் சேர்த்து உடையும். அப்போ அவன் உடைச்சி பார்த்தான், உடைக்க முடியலை. காரணம் ஒரு கட்டு விறகா இருந்ததுனால அவனால் உடைக்க முடியலை. அடுத்த ஆள் சொன்னார், அந்த கட்டை அவுத்துரு, அதுலேருந்து ஒரு கம்பு மட்டும் எடுத்தாது, ஒடி பார்ப்போமே. அதை ஒடிச்சான், ஈஸியாக உடஞ்சிட்டு. அப்போ தான் இதுலேருந்து என்ன படிக்க அப்படின்னு கேட்டாரான். தெரியலப்பா, நீ ஐக்கியமாக இருந்தால், ஒரு கட்டா இருக்க விறக ஒரு எவ்வளோ பலம் கொடுத்தாலும் உடைக்க முடியாது. அதே போல் நீ ஐக்கியமாக இருந்தால் ஒருத்தனும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை ஜெயம் எடுக்க முடியாது. ஆனால் ஒன்றா பிரித்து தனித்தனியாக எடுத்துட்டோன்னா ஈஸியாக லகுவாய் உனக்கு எல்லா காரியத்தையும் உடச்செறிஞ்சிட்டு எதிரி முன்னேறி போயிடுவான். இன்றைக்கு தேவன் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், தேவத்தை தேடுகிற தேவ ஜனத்திற்கு தனிமையாக்கப்படுகிறோமா, நமக்கு வாழ்க்கையில் தனிமையாகிறோமா, பிசாசு தந்திரமாய் உள்ள இறங்குவதற்கு நாம் வழியை திறந்து கொடுத்துட்டோம். ஏவாள் தனிமையாக இருக்கும்போது தான் தேடி போனாங்க. ஏவாள் தனிமையாக இருக்கும்போது, ஆதாமும் ஏவாளும் இருக்கும்போது அவன் போகல, ஏவாள் தனிமையாக இருக்கும்போது தான் போய் விசாரிக்கிறான், நலம் விசாரிக்கிறான். மீண்டும் சொல்லுகிறேன், உன் இருதயத்தின் எண்ணங்கள் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கும் என்றால், உன் இருதயத்தின் எண்ணங்கள் பொல்லாத இருந்தால் நாமே நமக்கு அழிவுகளை தேடிக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் தேவனுக்கு பிரியமானதாக இருந்தால் கர்த்தர் உன்னை வாழ வைத்து, உன் சந்ததிகளையும் வாழ வைத்து நீ நலத்தமாய் வாழ கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்ப இந்த மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டால், அந்த நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு. தெரிந்து கொள்ளப்பட்டவனை கர்த்தர் உயர்த்துகிறார். அப்ப பேழையை உருவாக்கியாச்சு. இந்த சம்பவத்துக்குள்ள இருக்க ஆவிக்குரிய காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ ஒரு பேழையை உருவாக்கு. பேழையை உருவாக்குகிறான். அப்ப ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லுகிறாரு, தேசத்தில் பெரும் மழை வரப்போகுது, இந்த தேசம் அழிய போகுது, உலகம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, நீ எல்லாருக்கும் சொல்லு, இப்படி ஒரு பெரிய மழை வரப்போகுது, பெருவெள்ளம் வரப்போகுது, தேசம் அழிய போகுது. அவனும் முடிந்த வரையில் சொல்கிறான், பேழையெல்லாம் உருவாக்கியாச்சு. ஒரு நாள் அவனுக்கு காத்திருக்கிறான், குறிப்பிட்ட நாள் வரை. ஒரு நாள் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீயும் உன் குடும்பமும் பேழைக்குள்ள போங்க. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நீயும் உன் குடும்பமும் பேழைக்குள்ள போங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா காட்டு மிருகங்கள், ஆண்டவர் சொல்லுவார் இந்தந்த மிருகங்கள், அந்த வசனத்தை நம்ம வாசித்தா வீடுகளில் போய் வாசிங்க, வசனம் சொல்லுது பாருங்க, அப்படிப்பட்ட மிருகங்கள் எல்லாம் பேழையை தேடி வருது, பேழைக்குள்ள கொண்டு வரப்படுது. இவனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீயும் உன் குடும்பமும் பேழைக்குள்ள போ. இன்னைக்கு நன்றா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தேவத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே, அன்னைக்கு அவனும் நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் சரி குடும்பமும் பேழைக்குள்ள போனாங்க. ஆனால் வசனத்தின்படி பிரகாரமாய் பார்க்கும்போது காட்டு மிருகங்கள் கூட அந்த பேழைக்குள்ள வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள், காரணம் ஆதாம் படைக்கப்பட்டு ஏவாள் படைக்கப்பட்டு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு காட்டு மிருகத்துக்கு மனுஷனுக்கு இடையில ஆண்டவர் ஒரு பெரிய விரோதத்தை போல உருவாகிறது. அதுவரை மிருகங்களும் மனுஷர்கள் எல்லாம் எந்த ஒரு விரோதம் இல்லாத நிலைமையில இருந்து, எந்த வசனத்தில் அதை நம்ம வாசிக்க முடியும், எல்லாத்துக்கும் அவன் தான் பெயர் வச்சான் ஆதாம், எல்லாம் இருந்து. ஆனால் என்னைக்கு பாவம் செய்தானோ அதுக்கு பிறகு மிருகத்துக்கு அது கூட மனுஷனோடு கூட இருக்கக்கூடிய அன்பு போயிட்டு, அதுதான் நிலைமை. ஆனா இங்கே காட்டில் இருக்கிற மிருகங்கள் கூட பேழையை தேடி வருது. ஆனாலும் சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய இருதயத்தில் உணர்வு இல்லாதவர்களாக இருந்தார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ குடும்பங்களில் ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ள இன்னைக்கு உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை. பாருங்களேன், பிராமணன் அவனுக்கும் பைபிளுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? பிராமணன் அவனுக்கும் பிரசங்கம் பண்ணணும், அவனுக்கு எதுக்கு ஏதாவது சம்பந்தம்? இன்னைக்கு எத்தனை பேர் பைபிளை தூக்கி ஆண்டவருக்கு வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இன்னைக்கு அதை குறித்த உணர்வற்ற மனிதர்களாக இருக்கிறாங்க. சிந்தித்து பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ குடும்பம், பிராமணனுக்கும் கிறிஸ்தவத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் என்ன எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான், எத்தனை பேர் ஆண்டவருக்கு நாமத்தை உயர்த்தி பாடிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அதே போல இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய நம்ம இவங்க நினைக்கும் போது அவர்கள்லாம் பெரிய ஆட்களாக இருந்தவெல்லாம் இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கன்னா, ஆனால் அந்த நான் எதை சொல்லுகிறேன், மிருகங்கள் எல்லாம் பேழையை தேடி வருது. ஆனால் சுற்றி இருக்கிற மனுஷனுக்கு, ஞானமுள்ள மனுஷனுக்கு இந்த நோவா சொல்லுகாரு, உலகம் அழிய போகுது, மழை வரப்போகுது, அழிய போகுதுன்னு சொன்ன பிறகு அவனுக்குள்ள அந்த உணர்வின் இருதயம் இல்லை, அவன் உணர்வற்றவனாக இருந்தான். அந்த மிருகங்கள் வரும்போது அதை பார்த்து கூட வருகிறத பார்த்து
கூட அவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு, அதை பார்த்து கூட அவனுக்குள்ள மாற்றம் வரல. இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்முடைய சபையில இன்னைக்கு எத்தனையோ நம்ம பார்க்கிறோம் இல்லையா, எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம். நம்ம எதிர்பாராத ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை தேடி ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆவிக்குரிய கூட்டங்கள்னு சொல்லுகிறதெல்லாம் பின்வாங்கி போயிட்டு இருக்கிற நிலைமை. நான் சொல்லுகிறேன், கடைசி நாட்களில் தேவ ஜனமே, நீங்களும் நானும் எச்சரிக்கையா இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை இடத்துல நான் பார்க்கிறேன் தெரியுமா, எத்தனை இடங்களில் எத்தனையோ பேர் நினையாத ஜனங்கள் எல்லாம் பைபிளை தூக்கிட்டு ஆண்டவரை தேடி போறாங்க. நினையாதவங்க எல்லாம் ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா ஆண்டவரை தேடி ஆராதனைக்கு போகிறாங்க. கடந்த நாள் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர், ரொம்ப நாள் ஆச்சு நான் பேசி, நான் ஃபோன் பண்ண அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபோன் பண்ணி எடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார். மெதுவாக சொல்லிட்டு, நான் ப்ரேயரில் இருக்கேன், பிறகு கூப்பிடுவேன். நான் இருந்தாலும் என்னடா ப்ரேயர், அவர் ஒரு ரோமன் கேத்தலிக். அப்போ நான் நினச்சேன் ஏதாவது சர்ச்சுக்கு ஏதாவது போயிருப்பாரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டேன். முடிஞ்சு அதுக்கப்புறம் நைட்டுக்கு திருப்பி கூட ஒரு மேரேஜ், அதுக்காக அவருக்கு நான் நீங்கள் எப்போ வருவீங்க, நான் அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ரோமன் கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்தார். கோயிலுக்கு போகிறதோ அந்த ஒரு இது இல்லை. நைட்டு எல்லாம் முடித்த பிறகு வந்து திருப்பி கூப்பிடுவார். எப்படி இருக்குதா, நல்லா இருக்குங்களா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு வருஷங்கள் நாங்கள் சந்திச்சு மாதக்கணக்கு. நல்லா இருக்கு, எங்கே ப்ரேயர் சர்ச்சில் திருவிழாயா அப்படின்னு கேட்டால், இல்லை திருவிழா இல்லை, நான் இப்போ மாறிட்டேன். அது என்ன மாற்றம்னு கேட்டாலும் அடுத்த நட்டத்துள்ளார் மார்த்தாண்டத்தில் நடந்துட்டு ஒரு ப்ரேயர் ஒவ்வொரு வாரமும் இந்த நாள் நைட்டு நடக்கும், நானும் எனக்கு மனைவி அங்கே போவோம். எப்படி அது என்ன ப்ரேயர்னு கேட்டேன். அது பிறகு பார்த்தா ஒரு ஆவிக்குரிய ஜெபம். அது எப்படி, நீ அங்கே எப்படி போனியா, நீங்கள் அங்கே எப்படி போனீன்னு கேட்டவொடனே, எனக்கு பிள்ளைக்கு திடீர்னு சுகம் இல்லாமல் எல்லா ஆஸ்பத்திரியில் இந்த கைவிட்டாவே ஒரு வழியும் இல்லை, எல்லா பார்க்க இடம் எல்லாம் பார்த்தோம். பிறகு எங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க அங்கே அடிக்கடி ப்ரேயர் வா அதில் ஜோம் பண்ண கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாரும் கைவிட்டாங்க. அவங்க எல்லாரும் எங்களுக்காக ஜோம் பண்ணாங்க. மருத்துவமனையில் அடுத்து போய் பரிசோதிக்கும் போது என் பிள்ளைக்கு ஆண்டு நல்ல சுகத்தை தந்தார். அதுலேருந்து நானும் ஆலயத்துக்கு போய் ஞானஸ்நானம் எடுத்து இப்போ எல்லாம் ஆராதனைக்கு போகிறேன். எவ்வளோ பெரிய தேவன், சத்தமாக சொன்னேன் ஹல்லேலூயா. நான் இதுக்கு முன்னே அவர் அங்கே பார்க்க போகும்போது என்னை கண்டோன்னே சிரிப்பார். உங்களுக்கெல்லாம் நல்ல பிழைப்பு அப்படின்னு சொல்லார். அவர் சொல்லார், ரோமன் கேத்தலிக்கில் ஃபாதர்னா அவங்க உண்மையாக ஊழியம் செய்யாவ, உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்கணும், சும்மா பைபிளை தூக்கணும், ஒரு பேட்டையும் சட்டையும் போடணும், வாயில் வரதை பேசிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு. ஆனால் இன்னைக்கு அவர் சொல்லார், நான் எப்படி இதுக்குள்ளே இருக்க வல்லமே நான் இப்போ தான் அறிஞ்சுக்கிட்டேன். ஏன் நான் இதை சொல்லுகிறேன், யார் யாரெல்லாமோ கர்த்தர் சந்தித்து மாற்றிட்டு இருக்கிறாரு. நாமோ உணர்வற்ற இருதயம் உள்ளவர்களாய் நாமும் நம்முடைய ஜனமும் அதிகமாக நம்ம ஜோம் பண்ணணும், அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். வசனம் சொல்லுது, அங்கே அந்த பேழைக்குள்ள எல்லாரும் வருதாம்பாங்க, ஆனால் யாருடைய இருதயத்திலும் உணர்வில்லை. ஆனால் வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொன்னது போல இவர்கள் பேழைக்குள்ள போனாங்க. ஆண்டவர் பேழையின் வாசலை பூட்டினாரு. நாட்கள் ஆச்சுது, மழை பெய்ய ஆரம்பிச்சுது. நான் அதான் சொல்லுகிறேன், இந்த நான் சொல்ல வந்த வசனம் என்னன்னா, மழை பெய்ய ஆரம்பிக்குது, பேழை பூமியின் மேலே தண்ணீர் பெருக ஆரம்பிக்குது. வசனம் சொல்லுது, பேழையோ உயர ஆரம்பித்தது. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. பேழையோ, அதில் ஆதியாகமம் 7வது அதிகாரம் 19-20 படிங்க.